ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. இந்த வருடத்தின் முதல் பௌர்ணமியில் நம்ம கிரிவலம் சுற்றலான்னு வந்திருக்கோம். நான் பார்த்திங்கன்னா கடந்த 2 பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வந்துட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே கார்த்திகை மற்றும் பிரதோஷம் மற்றும் இந்த மாதிரியான பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் மக்கள் வருவது வழக்கம். இங்கே எப்பயுமே இந்த மாதிரி திருவண்ணாமலையில் மோஸ்ட்லி இப்போலாம் கூட்டம் நிறையா வராங்க. நீங்கள் அதை பார்க்கலாம். நான் வந்த உடனே இந்த மாதிரியான டாய்லெட்ஸ் வசதிகள் இங்கே உண்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25 முதல் 40 ரூபா வரைக்கும் கேட்பாங்க குளிக்கிறதுக்கு, ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு. இங்கே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வருவேன். இங்கே வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த நெய் விளக்கு தீபம்லாம் இங்கே வச்சு விற்றுட்ருப்பாங்க நடைமேடையில். அவங்கக்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்து ஒரு நெய் விளக்கு தீபம் நான் வாங்கிட்டு இங்கே ராஜகோபுரம் முன்னாடி நின்று அந்த நெய் விளக்கு தீபத்தை ஏற்றி நான் சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ராஜகோபுரம் முன்னாடி நின்று கொஞ்ச நேரம் நம்ம சிவனிடம் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிரிவலம் சொல்லலான்னு சொல்லிட்டு மௌன விரதம் தான் நான் எப்பயுமே இருப்பேன். கிரிவலம் செல்லும்போது மக்கள்கிட்ட பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி போகிறது நான் விரும்ப மாட்டேன். பொதுவாகவே கிரிவலம் செல்லும்போது இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் வாங்கி நான் என்னோடய பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கிரிவலம் நடக்க தொடங்குவேன். இந்த மாதிரி நான் செல்லும்போது பார்த்திங்கன்னா சிவனே என்னோடய கையை பிடிச்சிக்கிட்டு என்னோடய கிரிவலம் வர மாதிரி நான் உணர்வேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓம் நம சிவாய மந்திரங்களை மட்டுமே நான் சொல்லிக்கிட்டு கிரிவலம் நாம் செல்வது வழக்கம். நீங்களும் வரும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்து நம்ம சிவன்கிட்ட நமக்கு வேண்டதை நம்ம அமைதியான முறையில் நம்ம கேட்கும்போது அவர் நமக்கு கொடுப்பாருன்றது இங்கே ஐதீகம். ஸோ அதனால் நீங்கள் வாங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கலைநயம் கொண்ட அழகிய சிற்பங்களும் நமக்கு பிடிச்ச உணவகங்களும் எல்லாமே இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மூலிகை சூப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே நிறைய கிடைக்கும். கிரிவலம் செல்லும் பாதையில் மக்கள் எல்லாமே நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி பயன்பெறலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரிவலம் செல்லும் பாதையில் நான் பொதுவாகவே ஒரு விஷயம் மக்கள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தேன். இங்கே நிறைய மக்கள் வராங்க போகிறாங்க. எல்லாருமே இங்கே வாங்கி நம்ம உபயோகப்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பேப்பர்களை போன்ற இந்தவற்றை குப்பையில் நம்ம குப்பை தொட்டியில் போடணும். அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து சாலையிலே நம்ம கொட்டி செல்வதால் இங்கே வர மக்களுக்கும் இங்கே இருக்க மிருகங்கள், மாடுகள் இந்த மாதிரியான எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. இனி வரும் மக்கள் அனைவருமே இந்த மாதிரியான பிளாஸ்டிக் குப்பைகள் அனைத்தையுமே வந்து பிளாஸ்டிக் தொட்டிகளில் மட்டும் போடுமாறு நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நம்ம வர கோவிலை நம்ம தான் வந்து சுத்தமாக பார்த்துக்கணும், நம்ம தான் பராமரிக்கணும். நம்மளே வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கழிவுகளை வந்து நம்ம வெளியே நம்ம கொட்டக்கூடாது. என்னோடய வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். லவ் யூ ஆல். டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.